ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி மெத்தடில் ஹைதராபாத் சிக்கன் டம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதில் மஞ்சத்தூள், மசாலா, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, 1/2 லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த வெங்காயம் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்டாக கொடுக்கும். இப்படி ஆட் பண்ணும்போது நல்லா கிளறி விடுங்க. மசாலா சிக்கனில் ஊறணும். இப்போது தேவைக்கு எடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்கறது மட்டும்தான் ஆயில். அதனால 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு சிக்கன் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 30லேருந்து 45 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி ரைஸை ஊற வச்சிடலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் அதை கழுவி ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆச்சு நம்ம சிக்கன் ஊற வச்சு. இதை எடுத்து நம்ம அடுப்பு கறி போட்டு ஸ்மோக் கொடுக்கலாம். அப்போதான் நல்ல ஒரு தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். ஊற வச்ச சிக்கனை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம சிம்மிலேயே க்ளோஸ் பண்ணிட்டு அடி பிடிக்காம இந்த மாதிரி நடுவில் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரைஸை குக் பண்ணிடலாம். இதுல பட்டை, கிராம்பு, இலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாம இருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் கொடுக்க கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் 90% குக் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன்லயும் இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா இப்போ சேர்த்துக்கோங்க. ரைஸ் வடித்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த 1.5 டம்ளர் வாட்டரை சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துக்காதீங்க. ஒரு லேயர் புதினா வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டம் வெளியே போகாம இருக்க ஃபாயில் பேப்பரை கவர் பண்ணிடுங்க. தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட்டை வச்சிருங்க. 35 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 35 மினிட்ஸ் ஆச்சு. வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நல்ல கலர்ஃபுல்லான ஹைதராபாத் சிக்கன் டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.